السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. الحمد لله. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையினால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய உதாரணங்கள் என்கிற அந்த தலைப்பில் இன்று நாம் 9வது ஹதீஸை நம்ம பார்க்க இருக்கிறோம். இது எது சம்பந்தப்பட்ட ஹதீஸ் அப்படின்னா, இந்த ஹதீஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நாமும் எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை நாம கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க, இப்ப நாம முஸ்லிம்களாக இருக்கிறோமா அல்லது முஃமின்களாக இருக்கிறோமா அல்லது முனாஃபிக்குகளாக இருக்கிறோமா காஃபிர்களாக இருக்கிறோமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம காஃபிர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படித்தானே? அப்ப நாம முஸ்லிம்களாக இருக்கிறோமா அல்லது முஃமின்களாக இருக்கிறோமா அல்லது முனாஃபிக்குகளாக இருக்கிறோமா? என்னவா இருக்கிறோம் சொல்லுங்க. முஸ்லிம்களாகவா முஃமின்களாகவா? மல் ஃபர்கு பைனல் முஸ்லிமி வல் முஃமினி. முஸ்லிம்னா யாரு, முஃமின்னா யாரு? யாருக்கு முஸ்லிம் என்று சொல்லப்படும், யாருக்கு முஃமின் என்று சொல்லப்படும்? யாருக்கு தெரியும்? இப்ப இவர் தான் முஸ்லிம், இவர் தான் முஃமின். யார் முஸ்லிம், யார் முஃமின்? இப்ப நாம நம்மள முஸ்லிமா முதல்ல இருக்கிறோமா, நாம முஃமின்களாக இருக்கிறோமா என்று நம்மளே சோதிச்சு பார்க்கலாமா? இப்ப முதல்ல முஸ்லிம்னா யாருன்னு தெரிஞ்சுப்போம். முதல்ல இஸ்லாம். அல் இஸ்லாம் என்றால் என்ன? சரியா? ஹதீஸே ஜிப்ராயில் நம்ம படிச்சிருப்போம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஃபஅஸ்னத ருக்பதைஹி இலா ருக்பதைஹி, ரசூலுல்லாஹோடு ஒன்றி அமர்ந்து இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லுவாங்க? யாருக்காவது தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லுவாங்க? அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வதுகீமுஸ் ஸலாத வதுஅத்திஸ் ஸகாத வதஹஜ்ஜுல் பைத்த வதஸூம ரமலான். கரெக்டா? இப்போ இது இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வை இருக்கின்றான், அவன்தான் இறைவன் என்று சாட்சி சொல்வது, ரசூலுல்லாஹ் தான் நபி என்று சாட்சி சொல்வது, 5 வேளை தொழுகை, நோன்பு, ஜகாத் இவைகளை ஏற்றுக்கொண்டவன் முஸ்லிம். நம்ம ஏற்றுக்கிட்டோமா? எல்லாரும் நம்புறீங்களா? அல்லாஹ் தான் இறைவன் என்ற விஷயத்துல எனக்கு 100க்கு 98% தான் நம்பிக்கை இருக்குது, 2% எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு யார் சொல்றீங்க? 100க்கு 100 அல்லாஹ் தான் இறைவன் என்று நம்பக்கூடியவங்க யாரு? கை தூக்குங்க சும்மா. சில பேர்லாம் தூக்காம இருக்கிறதுனால என்ன அர்த்தத்தை நான் விளங்கிக்கிறது? அது கவனிக்கலையா அல்லது இல்லையா? அப்ப எல்லோரும் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை 100% நம்பக்கூடியவர்கள், அப்படித்தானே? கரெக்டா? இப்ப நாம முதல்ல முஸ்லிம்களாக இருக்கிறோமா என்று சோதிச்சு பார்க்கலாமா? முஸ்லீம்னா யாருன்னு நிறைய அடையாளங்கள் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் அந்த உதாரண தலைப்புக்குள்ள நம்ம போகல, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் இது. அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமு மின் லிசானிஹி வ யதிஹின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வந்து ஒரு முஸ்லிம் என்பவர் இன்ன பிற முஸ்லிமுக்கு தன்னுடைய கரத்தாலோ நாவாலோ எந்த நோவினையும் செய்யாமல் இருப்பார் என்று சொன்னாங்க. இப்ப நாம அப்படி இருந்தா தானே முஸ்லீமா இருக்க முடியும். கரெக்டா? இப்ப நம்முடைய வாழ்க்கையில பிற முஸ்லீமுக்கு நாவாலேயோ கரத்தாலேயோ நோவினை தராமல் இருக்கிறோமா? அப்ப நாம உண்மையான முஸ்லீமாக இன்னும் மாறவில்லை என்ற அர்த்தம். சரிதானே? கரெக்டா? 2வது முஃமின். முஃமின்னா யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட மல் ஈமான் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க? அன் துஅமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இது எல்லாத்தையும் நம்பணும்னு சொன்னாங்க. இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்கும்போது அல்லாஹ் இருக்கிறானா? இருக்கிறான். என்ன நபின்னு ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறான். தொழுகுவீங்களா, நோன்பு வைப்பீங்களா, ஹஜ் செய்வீங்களா? எல்லாமே செய்தால் ஒரு முஸ்லிம். ஆனா எப்ப நம்ம முஃமினாக மாற முடியும் என்றால் இது எல்லாவற்றையும் உள்ளத்தோடு இணைத்து நம்ம செய்யணும். அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும். எப்படி ஈமான் கொள்ளணும்னா 100% நம்ம ஈமான் கொள்ளணும். மௌத் இருக்குதான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டிப்பா இருக்கும்போம். இந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை இல்லை, நம்ம எப்படியும் ஒரு நாள் மௌத்தாக போகிறோம், கபருடைய வாழ்க்கைக்கு நம்ம போக போறோம் என்பதில் யாருமே மாற்று கருத்து தெரிவிக்கவே மாட்டோம்.
அவ்வளவு உறுதியாக நம்ம நம்பும் பொழுது நாம ஏன் அதற்கான வாழ்க்கையின் பக்கம் நம்ம இன்னும் ஈடுபடாம இருக்கிறோம்? ஏன் துனியாவில் மூழ்கிறோம்? மௌத்து இருக்கிறது என்று நம்புகின்ற நாம் அதன் பக்கம் அமல் செய்யக்கூடிய ஆசை வேகம் நம்மிடத்துல ஏன் இல்லை? அப்ப நம்மளுடைய ஈமான் எந்த அளவிற்கு பலகீனமாக இருக்குது என்பதை நம்ம யோசிக்கணும். இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு முஃமினுக்கு ஹதீஸ்ல ஒரு உதாரணம் சொன்னாங்க பாருங்க. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். நீங்க உங்களுடைய தாய் தந்தைகளை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய சொந்த பந்தம் எல்லாவற்றையும் விட உங்களுடைய உள்ளத்தில் என் மீதான பிரியம் அதிகமாக இருக்கின்ற வரையிலும் தான் நீங்க உண்மையான முஃமின். உங்க அம்மா ஆத்தா பிடிக்குமான்னு கேட்டா நம்ம பிடிக்கும்னு சொல்லுவோம். ஆனா அம்மா ஆத்தாவை விட எனக்கு ரசூலுல்லாஹ் பிடிக்கும் என்று எப்போது நாம் சொல்லுகின்றோமோ அப்பதான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமானாக ஆகிறது. இப்படி முஸ்லீம்னா யாரு, முஃமின்னா யாரு இப்படிங்கிற அடையாளங்கள் நமக்கு தெரியும். ஆனா நாம உண்மை முஸ்லிம்களாக உண்மை முஃமின்களாக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. இப்ப நம்மள யாரெல்லாம் முனாஃபிக்குகளாக இருக்கிறோன்னு பார்ப்போமா? மன்ஹுவல் முனாஃபிக். முனாஃபிக்னா யாரு? ஏதாவது அடையாளம் சொல்லுங்க, படிச்சிருப்பீங்க இல்லையா? அல் முனாஃபிகு இதா ஹத்தஸ கதப. பேசுனா பொய் பேசுறவன் முனாஃபிக்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எத்தனை பேர் நான் பேசுனா பொய் பேசாம இருக்கிறேன்னு சொல்றீங்க? நான் பொய் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பொய்யே பேசுனது இல்லை, இல்லை இனிமே நான் பேசுறதா இல்லை, எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதா ஹத்தஸ கதப அவுட் ஆயிருச்சு. ரெண்டாவது இதா வாதா வாக்களித்தால். நான் வாக்களிச்சு இது வரைக்கும் மாறு செஞ்சதே கிடையாது. எத்தனை பேர் இருக்கீங்க? நாளா வாக்கு கொடுத்தனா அப்படியே நிறைவேற்றுவேன். இதா ஒத்து மீன ஹான. நம்பினால் மோசடி செய்வான். நம்பினால் இப்படி யார் இருக்கீங்க? உண்மையில் உள்ளத்தால் நம்ம அப்படி இருக்கிறோமான்னு பார்க்கணும். அப்ப நம்ம இடத்துல முனாஃபிக்குடைய அடையாளங்கள் இருக்குதோ? இப்ப நாம எல்லாம் முனாஃபிக்குகளுடைய ஒரு சாரராக நம்ம வாழுகிறோமா? அப்ப அல்லாஹ் இடத்துல பாதுகாக்க கேட்க வேண்டிய ஒரு கட்டத்துல நாம என்ன செய்யறோம் இருக்கிறோம்? அல்லாஹ் நம்முடைய முனாஃபிக்கின்கள் என்கிற பட்டியலை விட்டும் பாதுகாக்கணும். இப்ப நாமும் முஸ்லீம் என்கிற படித்தரத்தை தாண்டி முஃமின் என்கிற படித்தரத்தையும் தாண்டி ஒரு முத்தகீனாக, ஒரு முஹ்லிஸாக, ஒரு முஹ்சினாக, ஒரு முஅஹிதாக மாற வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கிறது. அல்லாஹ்க்கு இஹ்சானா நடக்கக்கூடிய, அல்லாஹ்வை ஈமானோடு நடக்கக்கூடிய இஸ்ராத்தை எல்லாம் தாண்டி நம்ம இன்னும் பல தரஜாக்கள் தாண்டி போக வேண்டி இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் அழகா ஒரு உதாரணம் சொன்னாங்க. அல் முஃமின்னா யாருன்னு சொன்னாங்க பாருங்க. இந்த உதாரணம் தான் இப்ப நம்முடைய சப்ஜெக்ட். மஸலுல் முஃமினி, ஒரு முஃமினுக்கான உதாரணம் என்பது மஸலுல் ஹாமத்தி மினஸ் ஸரஇன்னு சொன்னாங்க. இந்த பயிர் இருக்கு இல்லையா, இந்த பயிர் ஆரம்பத்துல முளைக்கும் போது அதுக்கு பேர் இளம் பயிர்னு சொல்லுவாங்க. ஒரு முஃமினுக்கான உதாரணம் இளம் பயிருக்கான உதாரணம்னு சொன்னாங்க. மர்ரத்தன், காத்தடிக்கும் போது அந்த இளம் பயிர் இருக்கு இல்லையா, காத்தடிக்கும் போது அது அப்படியே சாயும். மர்ரத்தன், காத்து அடிக்கும் போது சாஞ்சி, எவ்வளவு ஃபோர்ஸான காத்து அடிஞ்சாலும் அந்த இளம் பயிர் என்பது சாஞ்சிட்டு மர்ரத்தன் திருப்பி என்ன பண்ணிடும்? எந்திரிச்சு நின்றும். இதுதான் ஒரு முஃமினுக்கான உதாரணம். மஸலுல் முனாஃபிகி, முனாஃபிக்கு ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்றாங்க பாருங்க. என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு ஒரு தடவை காத்தடிச்சுன்னு சொன்னா இஞ்சி அவுஹா மர்ரத்தன், ஒரே தடவை என்னவாய் பெறுமா? கமஸலில் அர்ஸக்குன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய நீளமான மரத்திற்கு உதாரணம். முனாஃபிக்கு உதாரணம் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்திலே அர்ஸக்குன்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் ரொம்ப நீளமா வரலும், அதனுடைய வேறு ரொம்ப ஆழமாக போகும். ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அவ்வளவு ஸ்ட்ராங்கான மரமாக இருந்தாலும் ஒரு காத்து அடிச்சுச்சுன்னா அந்த மரம் என்னவாயிரும்? ஒரே தடவை காத்தடிச்சுன்னா கீழே விழுந்துரும். இது முனாஃபிக்குக்கான உதாரணம். ஒரு முஃமின் என்பவன் காத்து அடிக்கும் போது சாய்ந்து விட்டு காத்து போன பிறகு எழுந்து நின்று விடுவான். ஆனால் ஒரு முனாஃபிக் என்பவன் ஒரு தடவை காத்து அடிச்சுச்சுன்னா மொத்தமா படுத்துருவான், எந்திரிக்கவே மாட்டான்னு சொன்னாங்க. நம்ம முஃமினாக வாழுகிற பொழுது நமக்கு வருகிற சோதனை காலங்களை, நமக்கு வருகிற இன்னல்களை தாண்டி மீண்டும் ஈமானிலே நிலைக்கக்கூடிய ஒரு தைரியம் நம்மிடத்துல இருக்கும். ஒரு முனாஃபிக்காக நாம் இருந்தால், ஒரு காஃபிராக நாம் இருந்தால், ஒரு தடவை நமக்கு சோதனை வந்தால் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக வெளியேறிவிடும் என்ற இந்த உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி கொடுத்தார்கள். அப்ப நாமோ உண்மை முஸ்லிம்களாக, உண்மை முஃமின்களாக வெறுமனே நாவலவில் இல்லாமல் வாழ்க்கையில் செயல்படுத்தி மரணிக்கிற நேரத்தில் ஈமானோடு இஸ்லாத்தோடு மரணிக்கக்கூடிய ஒரு பெரிய நசீபு மிக்கவராக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.